அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உரித்தாகுக. நான் பிஜேபி பத்மினி நரசிம்மன் பேசுகிறேன், டி நகர் தொகுதியிலிருந்து. மக்களே, எலெக்ஷன் வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்பொழுது காரசாரமாக போய்கொண்டிருப்பது என்னவென்றால், யாரோ சந்துருவாம் நீதிபதியாம், முன்னாள் நீதிபதியாம், அவர் ஏதோ அறிக்கை கொடுத்திருக்கிறாராம். அந்த அறிக்கையின்படி நாம் நடக்க வேண்டுமாம். நமக்கெல்லாம் மூளையே இல்லை என்று அவர் நினைக்கிறார் போலும். பட்டை பட்டியாக விபூதியும் குங்குமமும் இட்டுக்கொண்டு தான் நாம் செல்ல வேண்டும். கையிலே கயரையும் நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அவரின் கொட்டமெல்லாம் அடங்கும். மக்களே, காலம் காலமாக இந்துக்களின் இருக்கும் உரிமையை தட்டி பறிக்கிறது ஸ்டாலின் கவர்மெண்ட். எதற்காக அவர்கள் இவ்வாறு அறிக்கைகள் விடுகிறார்கள்? கள்ளக்குறிச்சியிலே நடந்த சம்பவம் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எவ்வளவு துக்ககரமான நிகழ்ச்சி அது. ஒரு ஊரிலே அனைவரின் சாவுக்கும் உறுதுணையாக இருந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை கட்சி மேலிடம் கண்டிக்காதது ஏன், தடுக்காதது ஏன்? அவர்கள் மட்டும் இதெல்லாம் குடிக்க மாட்டார்கள், அவர்கள் ஸ்ட்ராங்காக இருப்பார்கள். கனிமொழி அக்காவை பற்றியும் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். விதவைகளின் சங்க தலைவி அந்த அக்கா தான். அவர்கள் யாருடன் வேண்டுமானாலும் போவார்கள், வருவார்கள். அவர்களை தட்டி கேட்க ஆள் இல்லை. அவரினால் தான் இப்பொழுது மது பானம் அதிகமாக கள்ளச்சாராயமாக ஓடுகிறது. கள்ளத்தனம் நிறைந்த டிஎம்கேக்கு நான் எனது கண்டனங்களை தெரிவிக்கிறேன். திருமதி உமா ஆனந்த் அவர்கள் இன்றைக்கு மாமன்ற சபையிலே செய்த செயல் மிகவும் பாராட்டுக்கு உரியது. தைரியமான பெண்மணியாக அவர்கள் விளங்குகிறார்கள். 2ஆக கிழித்தார்கள், அதை சுக்குநூறாக கிழிக்க மறந்துவிட்டார்கள். அந்த சந்துருவின் அறிக்கையை பற்றி நான் சொல்லுகிறேன். எல்லோர் மக்களுக்கும் அவர் செய்த செயல் பிடித்தமானதுதான். எனது நன்றியை திருமதி உமா ஆனந்தன் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.